UGTRB ப்ரிப்பரேஷன் சீரீஸில் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் சைக்ளிக் குரூப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப்ஸ் அண்ட் சப் குரூப்ஸ் லெக்ரான்ச்சிஸ் தியரம் எல்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் சைக்ளிக் குரூப்? சைக்ளிக் குரூப் அப்படிங்கிறது என்ன? சைக்ளிக் குரூப்பு நம்ம படிக்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து தெரிஞ்சுது அப்படின்னா தான் தியரம் பேஸ்டாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டாக இருந்தாலும் அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சைக்ளிக் குரூப் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா, சைக்ளிக் குரூப் இஸ் அ குரூப் in which all elements can be generated from a single element. ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை பேஸாக வச்சு மீதி இருக்கிற அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஃபார்ம் ஆகியிருக்கும், ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை பேஸாக வச்சு மீதி இருக்கிற அத்தனை எலமெண்ட்டும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சிங்கிள் எலமெண்ட் பேஸாக இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஜென்ரேட்டர். பேஸாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட்டோட பேர் என்ன? ஜென்ரேட்டர். அதில் இருந்து தான் மீதி எல்லா எலமெண்ட்டும் பிறந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சைக்ளிக் குரூப் அப்படிங்கிறது என்னது? ஒரே ஒரு எலமெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த குரூப்பில் இருக்கிற அத்தனை எலமெண்ட்டையும் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் சைக்ளிக் குரூப். இப்போ டெஃபினேஷன் பார்க்கலாங்களா? A group G is called a cyclic group. There exists an element A belongs to G. ஏன்னு ஒரு எலமெண்ட் குரூப்பில் இருக்கும். such that G is equal to generator of A. இந்த ஏவை வச்சு தான் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஜிங்கிற குரூப்பே ஃப்ரேம் ஆகியிருக்கும். where generator of A is equal to A power n, n belongs to the integer. ஓகேங்களா? இதுவே அடிட்டிவ் குரூப்பாக இருந்தால் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பாக இருந்தால் A பவர் n இருக்கும். அடிட்டிவ் குரூப்பாக இருந்தால் ஜென்ரேட்டர் ஆஃப் A is equal to n into A, n belongs to integer. ஓகேங்களா? இப்போ ஜென்ரேட்டர் சைக்ளிக் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஜெனரேட்டர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்களா? The element which generates the entire group is called generator. ஒரே ஒரு எலமெண்ட் என்டையர் குரூப்பை ஜெனரேட் பண்ணுதுன்னா அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? ஜெனரேட்டர். இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் அண்டர் அடிஷன், இன்டீஜர் அண்டர் அடிஷன். இப்போ ஜீரோலேருந்து எடுத்துக்கலாம். 0 + 1 1, 1 கூட 1 ஆட் பண்ணால் 2, 2 கூட 1 ஆட் பண்ணால் 3, 3 கூட 1 ஆட் பண்ணால் 4. அப்போ இங்கே 1 தான் என்ன பண்ணியிருக்கு? அடுத்தடுத்த நம்பரை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இங்கே 0லேருந்து 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -1. இதிலேருந்து -1லேருந்து -1னா -2, -2லேருந்து -1 -3. அப்போ இந்த இன்டீஜர்ஸோட ஜென்ரேட்டர் என்ன அப்படின்னா 1ம் அதோட ஜெனரேட்டர் தான், -1ம் ஜென்ரேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி அப்டைன் பண்ணியிருக்கோம்? ஆர் அப்டைன் பை ரிப்பீட்டட்லி ஆடிங் ஆர் சப்ராக்டிங் பை 1. ஹென்ஸ் த ஜெனரேட்டர் ஆஃப் Z is equal to 1 and -1. இப்போ இதே வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டீஜர் 6 என்னென்ன நம்பர்ஸ் எடுக்கலாம்? 0 1 2 3 4 5ன்னு எடுக்கலாம். அப்போ இதோட ஜெனரேட்டர் வந்து என்னங்க? 1 அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5. இதே செட் ஆஃப் நம்பர்ஸ்க்கு 5 கூட என்ன இருக்கும்? ஜென்ரேட்டராக இருக்கும். ஓகேங்களா? அப்போ 1 and 5 ரெண்டுமே இதுக்கு ஜென்ரேட்டர். மேக்ஸிமம் ஜென்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸாம்பிளரி இருக்கிறதுக்கு தான் என்ன இருக்கும்? ஏதாவது ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு தான் 2 ஜென்ரேட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். தவிர்த்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு சம்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க, 2 ஜென்ரேட்டர் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கன்சிடர் இப்போ இந்த செட் பாருங்கள். 1 -1 i -i அண்டர் மல்டிப்ளிகேட்டிவில் கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளிகேட்டிவ்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? A பவர் nன்னு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ இது எப்படி இருக்குது? i ஸ்கொயர் பண்ணோன்னா i பவர் 1னா i ஸ்கொயர் பண்ணோன்னா -1, i க்யூப்னா -i, i பவர் 4னா 1 அப்படிங்கிறத நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அப்போ இது எல்லாத்துலேயும் பேஸ் வந்து என்னது? i தான் பேஸ். அப்போ இதோட ஜென்ரேட்டர் வந்து என்னது? i. ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாமே என்ன குரூப்பு? சைக்ளிக் குரூப்பு. இது எல்லாமே என்ன குரூப்பு? சைக்ளிக் குரூப்பு. அதோட ஜென்ரேட்டர் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? K4ல் எத்தனை எலிமெண்ட் இருக்கும் நம்மளுக்கு? E A B C இருக்கும். குரூப்ஸ் பார்த்தோம்ல, அந்த வீடியோலேயே இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த K4 தெரியல அப்படின்னா அந்த ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். இப்போ இந்த K4ல் வந்து என்ன இருக்காதுன்னா ஜென்ரேட்டரே இருக்காது. இந்த E ஃபார்ம் ஆகிறதுக்கு A ஹெல்ப் பண்ணியிருக்காது.
A ஃபார்ம் ஆகறதுக்கு B ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு சிங்கிள் எலமெண்ட் நம்மளால் ஃபைண்ட் பண்ணவே முடியாது. நோ ஜென்ரேட்டர் ஃபவுண்ட். ஹென்ஸ் இட் இஸ் நாட் அ சைக்ளிக் குரூப். ஆனால் இது என்னது, எபீலியன் குரூப் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சைக்ளிக் குரூப்லேருந்து ஒரு 2 ரிசல்ட் வந்து இம்பார்ட்டண்ட் ரிசல்ட். இது வந்து நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. விச் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறதுக்கு. எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபீலியன். ஆமாம், எல்லா சைக்ளிக் குரூப்புமே என்னதாங்க, எபீலியன் குரூப் தான். ஆனால் இந்த K4 பாருங்கள், இது எபீலியன் குரூப் தான். ஆனால் என்ன இல்லை, சைக்ளிக் இல்லை. அப்போ எவ்ரி எபீலியன் குரூப் இஸ் நாட் சைக்ளிக். எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபீலியன், பட் எவ்ரி எபீலியன் குரூப் இஸ் நாட் சைக்ளிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப் பார்க்கலாம். இதில் வந்து டோட்டலாக ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் எபீலியன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, எல்லா சைக்ளிக் குரூப்புமே எபீலியன் தான். எவ்ரி சப் குரூப் ஆஃப் அ சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். சப் குரூப்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது என்ன பண்ணிடுது, அதில் 2 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஜெனரேட்டர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. மல்டிபிள் ஆஃப் 2 இன்டீஜரோட மல்டிபிள் ஆஃப் 2 வந்து நம்ம சப் குரூப்புன்னு ஃபார்ம் பண்ணோம் இல்லைங்களா, பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அதோட லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதில் 2 அப்படி தான் என்னது, ஜென்ரேட்டர். அப்போ சப் குரூப், ஒரு சப் குரூப் இருந்தது, அந்த சப் குரூப் சைக்ளிக்காக இருந்தது அப்படின்னா, அந்த சைக்ளிக் குரூப்போட சப் குரூப்பும் என்னது தான், சைக்ளிக் தான். ஒரு குரூப் சைக்ளிக் குரூப்பாக இருக்குது, அதுலேருந்து நம்ம ஃப்ரேம் பண்ணுற சப் குரூப்பும் சைக்ளிக் தான். சரிங்களா. இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஃபைனட் சைக்ளிக் குரூப் ஹேவ் ஃபைனட் ஆர்டர். ஃபைனட்டாக ஒரு குரூப் இருந்ததுனாலே அதோட ஆர்டர் எப்படி இருக்கும், ஃபைனட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா. அப்போ ஃபைனட் சைக்ளிக் குரூப் ஹேவ் ஃபைனட் ஆர்டர். அதே மாதிரி ஆப்போசிட், இன்ஃபைனட்டாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன ஆர்டர், இன்ஃபைனட் ஆர்டர். எக்ஸாம்பிள், இன்டீஜர் 5 பார்த்தோன்னா 5 இன்டீஜர் தான் இருக்கும், அப்போ அதோட ஆர்டரு 5. எல்லா இன்டீஜர் அண்டர் அடிஷன் பார்த்தோன்னா அதுக்கு ஆர்டரு இன்ஃபினிட்டி. ஓகேங்களா. அது இவ்வளோ தான் நம்பர்ஸ் அப்படின்னு நம்மளால் டெஃபினட்டாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லிடலாம், இன்ஃபினிட் ஆர்டர். இன்ஃபினிட் சைக்கிள் குரூப்புக்கு இன்ஃபினிட் ஆர்டர், ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்புக்கு ஃபைனட் ஆர்டர். அதுக்கப்புறமா சைக்கிளிக் குரூப் மே ஹாவ் மோர் தென் 1 ஜெனரேட்டர். 1 ஜெனரேட்டர் இருக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன், ஆனால் 1 தாண்டி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. எவ்ரி ஃபைனட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n is ஐசோமார்பிக். எவ்ரி ஃபைனட் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n is, n அப்படிங்கிற ஆர்டரில் எடுக்கிற எல்லா ஃபைனட் சைக்கிளிக் குரூப்பும் ஐசோமார்பிக். ஐசோமார்பிக் அப்படின்னா என்னென்னா, 1-to-1 ஃபங்க்ஷன் அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஆன்-to ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி பண்ணுச்சுன்னா அது ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லுவோம். எவ்ரி இன்ஃபைனட் சைக்கிளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக். ஐசோமார்பிக் இங்கே சொன்ன மாதிரி தான், ஃபைனட்னாலும் அது ஐசோமார்பிக் தான், இன்ஃபைனட்னாலும் ஐசோமார்பிக் தான். அடுத்து லாஸ்ட் 8th ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஆல் சைக்கிளிக் குரூப்ஸ் ஆர் சால்வபிள் and easy to study because they depend on only one generator. எல்லா சைக்கிளிக் குரூப்பும் சால்வபிள் அண்ட் நம்மளுக்கு வந்து எப்படி இருக்கும், ஈஸி டு ஸ்டடி, லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். பிகாஸ் தே டிபெண்ட் ஆன் ஒன்லி ஒன் ஜெனரேட்டர். ஒரு ஜெனரேட்டர் பேஸ் பண்ணி தான் ஒரு சைக்கிளிக் குரூப் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த இன்டீஜர் அண்டர் அடிஷன் சைக்கிளிக் குரூப்பா இல்லையா? ஸோ இந்த சைக்கிளிக் குரூப் பற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க UGTRBக்கு அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.